சாமியாடிக்கு தெரிகிற 10 வித்தைகள். அது என்னங்க? சாமியாடிக்கு தெரிகிற 10 வித்தைகள் அப்படின்னா, எப்படி சொல்றது? சாமி வந்த அந்த சாமியாடி அந்த தேகத்துக்கு, அந்த தெய்வம் ஒரு சில அதிகாரத்த குடுக்கும், ஒரு சில சக்திகள குடுக்கும், ஒரு சில திறமைகள குடுக்கும். அந்த திறமைகள் தான் இன்னைக்கு என்ன அப்படிங்கிறத, நான் அறிஞ்சத, என்னுடைய தனிப்பட்ட கருத்த அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சாமியாடி பெருமக்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல. உண்மையும், நீதியும், நேர்மையுமா துடிகொண்டு நிக்கிற சாமிய சுமக்கிற சாமியாடி பெருமக்கள் சாதாரண ஆட்கள் அல்ல. அவர்களுக்கு எது மாதிரியான வித்தைகள, சக்திகள அந்த தெய்வம் எடுத்துக் கொடுக்கும் தெரியுமா? கட்டுக்கு எதிர்கட்டு, வினைக்கு எதிர்வினை, மந்திரத்துக்கு எதிர் மந்திரம் அப்படிங்கிற எல்லாத்தையும் அந்த சாமி, அவர் மேல வர்ற சாமி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை கத்துக் கொடுக்கும், துணிச்சலை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். சரி, அது என்னென்ன? அதாவதுங்க, இதை சொல்றதுக்கு முன்னாடி எப்படி சொல்றது அப்படின்னா, எல்லா இடங்களிலும் அல்ல, ஒரு சில இடங்கள்ல உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு அதிகமாக கிடைப்பது மன வலியும், வேதனையும், கண்ணீரும், கஷ்டமும். அது போன்ற அந்த சாமியாடி பெருமக்கள் நீங்க வர்ற கண்ணீர் ஆனந்த கண்ணீராகும், அதே சமயம் நீங்க வர்ற கஷ்டத்துல வர்ற கண்ணீராக இருந்தாலும், இந்த பதிவை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க ஆனந்த கண்ணீர் மட்டுமே விடணும், கஷ்டப்பட்டு நீங்க கண்ணீர் விடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அறிஞ்சத பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, என்னங்க வித்தைகள்னா? என்ன எதுக்கு தேவை வித்தைகள்? யாருக்கு தேவை? இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா, எனக்கு ஆசை இருக்கு, பேராசை இருக்கு, நான் ஒரு விஷயத்தை நான் அடையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நான் குறுக்கு வழியில நான் போய் அதை அடையணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு தேவை. ஆனா தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி ஒரு மக்களுக்கு அது போன்ற ஆசைகள் இருக்காது, பேராசைகள் இருக்காது. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும், குலமக்கள் நல்லா இருக்கணும், குல தெய்வத்தை கண்ணழகு பார்க்கணும் அப்படிங்கிற அந்த வித்தைகள் தான் இருக்குமே தவிர, அந்த ஆசைகள் தான் இருக்குமே தவிர, தேவையற்ற ஆசைகளும் தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. சரி, அப்படி என்ன? எது மாதிரியான வித்தைகள் சாமியாடிகளுக்கு சாமி கற்றுக் கொடுக்கிற வித்தைகள் என்ன அப்படின்னா, முதல்ல என்னது அப்படின்னா, ஒரு தவறு நடக்குதப்பா, ஒரு எல்லையில ஒரு தவறு நடக்குது. அந்த தவற அந்த மக்களை பாதிக்காம இருக்க, அந்த குலமக்களை பாதிக்காம இருக்க, அங்க குலதெய்வ எல்லையை பாதிக்காம இருக்க, அதை எடுக்கணும், முள்ளால எப்படி எடுக்கணுங்கிற ஒரு சில வித்தைகளை அந்த சாமியாடி வரும் மக்களுக்கு முதல்ல கனவுல அந்த சாமி காட்டி கொடுக்கும். இதுதான் முதல்ல. இது என்ன ஏதுன்னு நான் சொல்ல ஆசைப்படலைங்க, ஏன்னா இதெல்லாம் ரகசியம். இது சாமியாடி வரும் மக்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். இதை நாம வெளிப்படுத்தக்கூடாது, யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது. அதனால இந்த வித்தைகளை, இந்த சாங்கியங்களை நான் மேலோட்டமா நான் சொல்ல ஆசைப்படுறேன். சாமியாடி வரும் மக்கள் அதை புரிஞ்சுக்குவாங்கிறதுக்காக இதை நான் சொல்ல ஆசைப்படுறேன். சரி, இது ஒண்ணு. எப்படி கனவுல இதுதான் மருந்து, இந்த முள்ளுக்கு இந்த முள்ளால நீ அதை எடு அப்படிங்கிற மாதிரி சாமி காட்டி கொடுத்துரும் சாமி ஆடிகளுக்கு. இது ஒண்ணு. சரி, இரண்டாவது என்ன அப்படின்னா, அந்த குலதெய்வ எல்லைக்கு பாத்தியப்பட்ட குலமக்களுக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னா, அவர்களுடைய உருவத்தை, அவங்களுடைய அடையாளத்தை, அவர்களுக்கு வரப்போற பிரச்சனைகளை அந்த சாமியாடி பெருமக்களுக்கு காட்டி கொடுக்கும். அப்ப அந்த சாமியாடி பெருமக்கள் அந்த இடத்துல ஒரு ஆயுதமாக, ஒரு மருத்துவனாக, ஒரு வாகனமாக அந்த இடத்துல அந்த மக்களை மீட்டெடுக்கிற அந்த வித்தைகளையும் அந்த சாமிக்கு, அந்த சாமியாடிக்கு அந்த சாமி காட்டி கொடுக்கும். எது மாதிரி காட்டி கொடுக்கும்? எல்லையில இருக்க என் பிள்ளைக்கு வாரப்பா, இது நடக்க போகுது, இதை நீ போய் அதை சரி பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகாரத்தை கொடுக்கும். சரிங்க, இது ரெண்டு. மூணாவது என்ன அப்படின்னா, இருக்கிற எல்லையில அந்த தெய்வம் எந்த சாமி மேல வருதோ அந்த சாமியோட ஆயுதம், ஆபரணம் ஏதோ ஒண்ணு சேதமாக போகுது, அது என்ன நடக்க போகுதுங்கிறது நீ பாரு, இதை நீ எப்படி சரி பண்ண முடியும், அதுக்கு என்ன மாற்று அப்படிங்கிறதையும் அந்த சாமியாடிக்கு காட்டி கொடுக்கும். அதே சமயம் அந்த சாமியாடிய அந்த எல்லையில சத்தியமான வழியில, குறுக்கு வழியில போகாம தர்மமான நீதியான வழியில அதை சரி பண்ணி கொடுக்கிற அனைத்து சக்திகளையும் அந்த சாமியாடிக்கு கொடுக்கும். சரி, இது மூணு. நாலாவது, அந்த எல்லையில ஒரு தவறு நடக்குது. எப்படியே அந்த எல்லையில நடக்கிற தவற அந்த சாமியாடிக்கு படம் போட்டு காட்டி கொடுக்கும். எப்படி இந்த எல்லையில
நீதிக்கு எதிரா, தர்மத்துக்கு எதிரா எப்படி நடக்குது பாரு, இது சரி இது சரியல்ல அப்படிங்கிறத அந்த தெய்வம் அந்த சாமியாடிக்கு பரிபூரணமா காட்டி கொடுக்கும். யாருக்கு? பொய்யாக ஆடாம, போலியாக ஆடாம, ஆசைக்கு ஆடாம, பேராசைக்கு ஆடாம, இந்த உடம்பு இந்த தேகத்தை வைத்து இந்த எல்லையை காக்க, இந்த மக்களை காக்க, இந்த இந்த கஷ்டப்படும் மக்களை காக்க யாரெல்லாம் அந்த சேவை பணியில நிக்கிற அந்த அந்த தேகத்தை உண்மையா தொடுற அந்த சாமியாடிகளுக்கு தான் இதை காட்டி கொடுக்கும். சரிங்க, இது 4வது. 5வது ஏவல். ஒரு ஏவல் வருதுடா, அந்த ஏவலை எதிர்த்து நீ எப்படி முறியடிக்க முடியும்? வந்த ஏவலை நீ எப்படி இந்த மண்ணுல புதைக்க முடியும்? அந்த ஏவலுக்கு மருந்து என்ன? அந்த அந்த ஏவலை திருப்பி அடிக்கிற சக்தி என்ன, பொருள் என்ன அப்படிங்கிறதையும் காட்டி கொடுக்கும். 6வது செய்வினை. செய்வினையோட உருவம் என்ன, செய்வினையோட சக்தி என்ன, அந்த செய்வினை நடந்தது எப்படி, யாரால வருது, எப்ப வந்துச்சு, யாரால அது நடந்துச்சு, அதுக்கு காரணகர்த்தா யாருங்கிற எல்லா விஷயத்தையும் காட்டி கொடுக்கும். இந்த செய்வினையை எப்படி முறியடிக்கிறது, வந்த செய்வனை எப்படி எரிக்கிறதப்பா, தாக்குறதுக்கு முன்னாடி வந்ததை எப்படி எரிக்கிறது அப்படிங்கிற விஷயங்களையும் அந்த சாமியாடிக்கு காட்டி கொடுக்கும். 7வது என்ன அப்படின்னா பிள்ளி. எப்படி ஒரு சில உயிரினங்களால வரப்போற ஆபத்துகளை முன்னக்கூடியே காட்டி, இதுல இருந்து நீ இப்படி உன்னை நீ பாதுகாத்துக்க, இந்தந்த இடங்களுக்கு நீ செல்லும் போது கவனமாயிரு, உன்னை சுற்றி ஒரு சில இது போன்ற சூழ்ச்சிகள், தந்திரங்கள், இது போன்ற தீய சக்திகள் அங்க உழவ எதிர்பார்த்து நிக்குதுன்னு அந்த சாமியாடிய பாதுகாக்கும். அந்த இடத்துக்கு அந்த தெய்வத்தை, அந்த சாமியாடியோட தேகத்தை அனுமதிக்காம முன்னாடி நின்று தடுக்கும். சரி. 8வது அச்சாட்டம், அசலாட்டம், பயந்த குணம். இது எல்லாத்தையும் உன்னைய தேடி வர்ற மக்களுக்கு இந்தா இதை செய்ய, எப்படி இதை செய்ய, இந்த விபூதி, இந்த தண்ணீர், இந்த சூடம், இந்த எலுமிச்சங்கனி, இந்த பொருள் இருக்கப்பா அப்படின்னு அந்த கனவுல காட்டி வந்த சனங்களுக்கு அந்த அச்சாட்டத்தையும் அசலாட்டத்தையும் அதே சமயம் பயந்த குணத்தையும் எல்லாத்தையும் காத்து கொடுக்கிற வல்லமைய கொடுக்கும். சரி. 9வது என்ன, பெரிய தவறு நடந்துருச்சப்பா, மக்களே கூட நின்று காத்து நிக்க வேண்டிய மக்களே கூட நின்று காக்காம தெய்வத்துக்கு எதிரான ஒரு சதி வலைய பின்னி, சூழ்ச்சிய பின்னி, தெய்வமே அந்த இடத்துல எப்படி சொல்றது அப்படின்னா வீழ போற நிலையில வருது அப்படின்னா உச்சகட்ட சக்தியையும் உச்சகட்ட அதிகாரத்தையும் உச்சகட்ட வல்லமையும் அந்த சாமியாடி கொடுக்கும். ஓங்கி நிற்கும், உறக்கடிக்கும், வானத்துக்கும் பூமிக்கும் சாமி நிக்கிற மாதிரி அந்த சாமியாடி நிற்பாங்க. அந்த சாமியாடி நிக்கலான்னாலும் அந்த சாமியாடியோட எண்ணம், அந்த தைரியம், அந்த குணம் வானத்துக்கும் பூமிக்கு நிற்கும். அப்ப அந்த சாமியாடி மலவோல நின்று அந்த வரப்போற அந்த வீழ்ச்சியை காத்து கொடுத்து அந்த தெய்வத்தையும் தெய்வ எல்லையையும் அந்த குலமக்களையும் பாதுகாத்து நிற்பாரு. சத்தியமான உண்மை. சரி. 10வது தப்பு செஞ்சவங்க. எப்படி சத்தியத்தின் வழியில நிக்கிற மக்களுக்கு, தெய்வத்துக்கு தவறு செஞ்சவர்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத அந்த தெய்வமே அவர்களுக்கு காட்டி கொடுத்து அவர்களுக்கு உரிய பலாபலனை அவர்கள் பெற மாதிரி அவங்களுக்கு அனைத்தையும், இது நீ கலங்காதப்பா, இந்த எல்லைக்கு செஞ்ச மனுஷன் இந்தந்த ஆளுக்கு இந்தந்த காலகட்டத்தில் இது நடக்கும், நீ கலங்கி நிக்காத, நீ வருத்தப்படாத, நீ வேதனைப்படாத அப்படின்னு எல்லா விஷயங்களையும் முன்னக்கூடிய காட்டி கொடுத்து தெம்பையும் தைரியத்தையும் திராணையும் கொடுக்கிறது நாம வர்ற சாமி. சாமியாடிகள் எதுக்கு அச்சப்படக்கூடாது, எதுக்கும் கலங்கக்கூடாது. நீங்கள் வெறும் கண்ணீர் உங்க எல்லையில இருக்க ஒரு சில நன்மக்களுக்கு கஷ்டமாக அமைஞ்சிடும். எப்படி எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நின்று சண்டையிடுற குணத்தை நீங்க வளர்த்துக்கணும். அதே சமயம் கலங்காம ஒரு அடி விழுந்துச்சு அப்படின்னா எதிர்த்து 3 எட்டு வச்சு முன்னாடி நின்று அடுத்த அடிக்கு எதிர்த்து அடிக்க தயாராக சாமியாடி ஒரு மக்கள் இருக்கணும். சத்தியத்தின் வழியில ஒரு நாளும் மாறி நடக்க கூடாது. உண்மைக்கும் உயிரை கொடுக்கணும். உண்மையான மக்களுக்கு நாலு நிக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தெய்வத்தை விட்டு நாம பின்வாங்க கூடாது. சரியான நிலையில நாம தெய்வத்துக்கு துணையா எந்த சாமி நமக்கு அதிகாரம் கொடுத்துச்சோ அந்த சாமிக்கு திருப்பி கைமாறு செய்யறபடி அந்த தெய்வத்தோட அதிகாரத்தை முழுமையாக நல்லபடியா நடத்தி கொடுத்து தெய்வத்துக்கு பக்கபலமா இருக்கணுங்கிறதுக்காக நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்களை சாமியாடி ஒரு மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். கவலைப்படாதீங்க. சாமி உயிருக்கு உயிரா நெருக்கமா இருக்கிற உங்களுக்கு வலது கையா உங்களை வைக்கும், இடது கையா உங்களை வைக்க ஆண்களும் பெண்களும் அச்சப்பட வேணாம், ஆசைப்பட வேணாம். அதே சமயம் உங்களை தேடி வருது அப்படின்னா இருகரம் கூப்பி அதை விரிச்சு அதை உள்வாங்கி அந்த சக்திக்கு நீங்க உண்மையா நீதியா நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை சாமியாடி மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.